ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய பிரேசி ஏப்ரல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான். ஸோ இதுவும் வந்து ஒரு போயம் தான். இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரொமான்டிக் போயம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த நேச்சரை வர்ணித்து வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்ல போகணுன்னா ஸ்ப்ரிங் சீசனை பற்றி மோஸ்ட் ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்காரு. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் என்ன மாற்றங்கள் நிகழ்த்து அப்படின்ற விஷயத்தையும். ஸோ அதாவது இந்த ஸ்பீக்கர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கண்டென்ட் தான். ஒன்று வந்து அந்த தென்றல் காற்று, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மந்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சர். இது ரெண்டே ஃபோக்கஸாக வச்சு மட்டும்தான் அந்த போயமை ஃபுல்லுமே அவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த போயமில் மொத்தமாக 4 ஸ்டான்ஸாக இருக்குது. 4 ஸ்டான்ஸாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 4 லைன்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போ நான் வாங்க ஸ்டான்ஸாக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நான் சொன்ன மாதிரி அவர் அந்த மரத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரமானது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து தான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கான்வர்சேஷனை வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து தொடங்குறாரு. அந்த மரமும் வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இனிமையான அந்த பிரேசல் ஏர், அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஏப்ரல் மந்தில் புது மரம், அந்த மரம் பூரா ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா அந்த இலைலாம் விழுந்து புதுசாக அப்படியே துளுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது அப்போ அடிக்கக்கூடிய அந்த காற்று வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காற்று நம்ம சுவாசிக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இனிமையை தர மாதிரி நமக்கு இருக்கும். அதை நம்ம எதுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு, அந்த காற்றை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரமானது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு என்னன்னா அந்த மரம் வந்து அந்த காற்றுக்கிட்ட சொல்லுது, என்ன நீ வந்து அசைச்சு விடு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. அந்த காற்று வந்து அந்த மரத்தை அசைக்கும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காற்று மரத்தை வந்து தாக்குறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சவுண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா காற்று நம்ம வேகம் அடிக்கும் போது நீங்கள் மலை பிரதேசத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு உஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். அது மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து அந்த மரம் வந்து அங்கே அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்குது. அந்த மரத்தில் வந்து அந்த காற்று தூந்து போகும்போது அது மாதிரி சவுண்ட் வந்து எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ வந்து அந்த கிளைகள் எல்லாமே அந்த காற்று தூந்து போகிற அந்த சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே மறந்து மயக்கத்து நிலையில் வந்து அப்படியே ஒரு த்ரில்லிங்காக, ஒரு நம்ம திடீர்னு பார்த்தா ஒரு ஷாக்கிங்காகவே எப்படி உடம்புலாம் பூரிச்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இப்போ அந்த மரம் வந்து எப்படி நிற்கிதுன்னா அப்படியே த்ரில்லிங்காக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவில் வந்து அதாவது அந்த வேசைடு அவங்க எழுதிய அந்த ட்ரீம், லேட் ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு எல்லாருமே வந்து ஒரு கனவுன்னு நினைக்க மாட்டாங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்னன்னா ஒரு ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீம்லேருந்து நீ சடனாக அந்த இடத்துல எழுந்தீங்கன்னா கூட, ஆனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுடைய மனநிலையை வந்து எப்படி மாற்றும் அப்படின்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையாக மாற்றி விட்டுரும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்து உங்களை எப்படி பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரீசி ஏரும் அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க என்னென்னா வெர்ஜிட் ஏப்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த புது புது மாற்றங்கள் வந்து அங்கே மரத்துக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா நான் வந்து தனிமையாக தான் இருந்துகிட்ருக்கேன், நான் எப்படி வாழ்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீ சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இவரையும் அவர் கற்பனை பண்ணிக்கிறாரு. ஸோ நான் வந்து தனிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். வித் யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷேடோஸோட தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போ வள்ளி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த நிலையில் வந்து உங்களுடைய எல்லா கனவுகளையும் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பேன், அப்சர்வ் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு எது சொல்லுது அப்படின்னா ட்ரீ வந்து சொல்லுது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஏப்ரல் மந்தில் போயிட்டு அந்த இடத்துல மரத்துக்கடியில் இருந்துங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன், அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடாக வந்து நான் இருந்துகிட்ருப்பேன் அப்படின்னு அந்த ட்ரீ வந்து அங்கே சொல்லுது. ஃபைனலாக ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய ரகசியங்கள் அப்படின்றது, அதாவது யாருன்னா தாகூரோட அந்த ரகசியங்கள் எல்லாமே வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீக்கு வந்து தெரியும். அது உணர்ந்துருக்கு. ஏன்னா தனக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை அப்படின்னா எதுனா ஒரு
உயிருள்ள ஒரு பொருள் உயிருள்ள உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது அந்த டிப்ரெஷன் வந்து குறையும் இல்லையா? ஸோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய டிப்ரெஷன் அப்புறம் யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னா அந்த ட்ரீ கிட்ட வந்து போய் சொல்கிறாரு. ஸோ அதனால் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லா ஒரு ரகசியமும் இவரோட ரகசியம் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரகசியம்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 டைமில் அந்த ஏப்ரல் மந்தில் அந்த கிசுகிசுப்பு அந்த சவுண்டு இந்த அதோட கிளைமேட்டு ஸோ இதனால தான் வந்து அது எல்லாமே என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது பூரா எப்படி அது வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏப்ரல் மந்தில் அந்த புதுசாக இலைகள் வரும் இல்லையா? ஸோ அந்த க்ரீனிஷான இலை ஸோ அந்த பார்த்து தான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெளிப்படுத்துது. இது பூரா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது என்கிட்ட வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுதுன்னா அதோட இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று டச் ஆகும் காத்தடிக்கும் போது. ஸோ அதை அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் லைக் தட் கிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கிஸ் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உணர்வுகள் எல்லாமே வந்து அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயமை வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ஸோ இந்த சேனலை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் அது வந்து பிஜிடிஆர்பின்னு தனியாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வந்து இன்னும் நிறைய ஒர்க் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.